நீக்கினாதான் நடவடிக்கை எடுத்தாதான் முதலமைச்சரை சந்திக்க முடியும்ன்ற நிர்பந்தம் திருமாவளவனுக்கு ஏற்பட்டது. முதலமைச்சர் அதனாலதான் நீக்கிட்டு முதலமைச்சரை சந்திச்சாரு. முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு என்ன இன்னைக்கு கூட்டணி பேச்சும் சீட்டு பெறதுக்குமாவா சந்திச்சோம்? நீங்க அதுக்கு சந்திக்கிறதா இருந்தா அரசியல் சூழல்ல அப்படி ஒரு நிபந்தனையை வச்சாங்கன்னு கூட ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா சந்திச்சது எதுக்கு? எவ்வளவு நேரம் சந்திச்சோம்? ஒரு 5 நிமிடம். அதுவும் சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கும்போது எங்க தலைவர் வந்தாரு. நாங்க சட்டமன்றத்துக்குள்ள இருந்து வெளியே வந்தோம். ஒரு அறையில காத்திருந்தோம். முதலமைச்சர் சட்டமன்றத்தை முடிச்சிட்டு வந்தாரு. 5 நிமிடம் உட்கார்ந்து பேச கூட இல்லை. நின்றுக்கிட்டே அந்த நிவாரண தொகையை கொடுத்தோம். பேரிடர் நிவாரண நிதி முதலமைச்சருக்கு. அந்த சந்திப்புன்றது முன்னாடியே ஏற்பாடு செய்யப்பட்டதா? முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டதா? பேரிடர் வந்த பிறகுதானங்க நேற்று இரவு தான் தீர்மானிக்கப்பட்டதா? பேரிடர் வந்து இப்போ அவர் எங்க தலைவர் பயணத்தில் இருந்தார். நேற்று மதுரையில் இருந்தார். மதுரையில் இருந்துட்டு சென்னையில் முதலமைச்சர் சந்திக்க முடியுமா? முந்தா நாள் இன்னொரு ஊர்ல இருந்தாரு. அவருக்கு இன்னைக்கு தான் சென்னையில் இருந்தாரு. இன்னைக்கு நேரம் கேட்டோன்னா கிடைச்சிது. நேற்று தான் நேரம் கேட்டோம், இன்னைக்கு கிடைச்சிது. காலையிலே சட்டமன்றம் நடக்கிறனால முதலமைச்சர் அவரும் சென்னையில் இருப்பார். நாளைக்கும் சென்னையில் இருப்பார். நாளன்னைக்கு அவர் கேரளாவுக்கு போயிடுவார். அப்போ இன்னைக்கு சென்னையில் இருக்கிறாரு. சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்குது. முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு நாங்கள் அறிவிப்போம்னு நேற்று தலைவர் அறிவிச்சிட்டாரு. அறிவித்த உடனே கொண்டு போய் காசை கொடுத்துருக்குறோம். இதில் என்ன? இதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? அது எங்கள் கட்சியில் எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை. இது ஒரு கட்சி முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு நிதி கொடுக்கிற ஒரு நடவடிக்கை. ரெண்டு சம்பந்தம் இல்லைன்றீங்க. என்ன சம்பந்தம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க? முதலமைச்சர் சந்தித்து விட்டு வெளியே வந்து ஆதவர்ஜுனா நீக்கத்தை பத்தி தான் பேசுறாரு. அது அதை பத்தி நீங்க கேக்குறீங்க. முதலமைச்சரை சந்தித்து இப்ப நிவாரண நிதி கொடுத்தது சம்பந்தமா ஏதாவது ஒரு கேள்வி கேட்டீங்களா? அவர் நடந்து வரும்போதே நடக்க ஆதவர்ஜுனாவை நீக்கி விட்டீர்களே, அது பத்தி என்னன்னு தான் பேசி அவர் நடந்துகிட்டே பேட்டி கொடுத்துட்டு வர்றாரு. பாருங்க, நடக்க கூட விடல. அந்த இடத்துக்கு பிரஸ்ஸை வழக்கமா தலைமைச் செயலகத்துல சந்திக்கிற இடம்னு ஒண்ணு இருக்கு. அந்த இடத்துக்கு கூட அவரை வர விடல. பிரஸ் உள்ள பூந்து அவர் அங்க வெளியே வரும்போதே பேட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவரு நடந்துகிட்டே அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இடத்துக்கு வர்றாரு. அதுக்குள்ள 4 பேட்டி முடிஞ்சிருச்சு. முழுக்க ஆதவர்ஜுனா பத்தி. அப்ப ஊடகங்கள் நீங்க தீயா அலைகிறீங்க. நாங்க என்ன பண்றது? நாங்க எப்போதும் போல இருக்கோம். இல்ல, அந்த விழாவுல பேசுனது ஆதவர்ஜுனா, அனுமதிச்சவரு உங்க தலைவர். ஊடகங்கள் இதுதான் திரிக்கிறது. எங்க தலைவர் அவர் தானே கலந்துக்க சொன்னாரு. கலந்துக்க சொன்னாருங்கிறது ஏன் கலந்துக்க சொன்ன பேச மாட்டாரா? எங்க ஒரு ஜனநாயக மிக்க தலைவர், அவர் சர்வாதிகாரி இல்ல, ஜனநாயக பண்புள்ள தலைவர். ஆதவர்ஜுனா ஏற்பாடு பண்ண நிகழ்ச்சி, அவர் வெளியிடக்கூடிய புத்தகம் விகடனோட இணைந்து, அந்த நிகழ்ச்சிக்கு நீ போகாதன்னு சொன்னா அது தவறு. ஏன்னா அவர் ஏற்பாடு பண்ணவரே போகாதன்னு சொன்னா என்ன ஆகும்? அப்போ அவர் அந்த சுதந்திரத்தை அவருக்கு வழங்குறார். அதுதான் சரியான நடவடிக்கை. அந்த சுதந்திரத்தை வழங்கினாலும் அவர் விசிக பொறுப்பாளர் இல்லைன்னா அவருக்கு எந்த நிபந்தனையும் போட வேண்டியது இல்லை. அவரும் எங்க தலைவர்கிட்ட வந்து போலாமான்னு கேட்க வேண்டிய தேவையும் கிடையாது.